ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான உள்ள ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் கார்ன் வடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் கார்ன் வடா ரெசிபி செய்யலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் வடா ரெசிபி பெஸ்ட்டான காம்பினேஷனாக டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இருக்குங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் வடை செய்கிறதுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வைக்கல, பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். வாங்க இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்வீட் கார்னை நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறது போல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா ஸ்வீட் கார்ன் ஏற்கனவே ஜூஸியாக இருக்கும்ன்றதால தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். பிறகு அதே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். பிறகு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பிறகு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். பிறகு வடைக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 துண்டளவுக்கு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன். இதோடவே நீங்கள் விருப்பப்பட்டால் கீரையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் மாவு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஸ்வீட் கார்னு கொஞ்சம் ஜூஸியாக இருக்குன்றதால நான் எந்த விதமான தண்ணியும் சேர்க்கலை. இப்போ வீடியோவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மாவு வடை போடுற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. அடுத்து வடை போடுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் வடை போட தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், நம்ம வடை போட்டு எடுக்கிற வரையுமே. இல்லைனா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே தீஞ்சிரும், உள்ளே வடை வேகாமலேயே இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சோம்னா வடை நிறைய எண்ணெய் இழுத்துக்கிற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வடை சுட்டு எடுக்கிற வரையுமே ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். அடுத்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வடை போடுறதுக்கு ஸ்வீட் கார்ன் வடை மாவு எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவுகளோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வடையை கையிலேயே தட்டி போட்டுடலாம். வடையை நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் தட்டி போடலாம். இல்லைன்னா வாழையில ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் வடை தட்டி போடலாம். இல்லைன்னா நம்ம உள்ளங்கையிலேயே கூட வடையை தட்டி போட்டுக்கலாம். இதே போல் நம்ம கடாயில் இருக்கிற எண்ணெய்க்கு சரி போகிற மாதிரி மாவு எடுத்து வடையை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 2 நிமிஷம் கழித்து எல்லா வடையையும் தலைகீழாக திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும்ன்றதால எல்லா வடையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 5 நிமிஷம் கழித்து வடை நல்லா வெந்து வந்துருச்சு. வடை இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோம்னா மொத்த வடையும் வெந்து வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துருக்கிற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி வடையை பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சர்வ் பண்ணும்போது பசங்களும் பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த ஸ்வீட் கார்ன் வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.